இந்த சிவராகவே இருக்கணும்னு சேர்ச்சி நினைச்சான். வேறு வந்தான். அவனுக்கு நீ கெட் அவுட் சொல்றான். இரு சேட் கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். அமீனா வந்து வீட்டை ஜப்தி பண்றோம். அப்போ இப்படி நம்ம கெட் அவுட் சொல்றோம். இல்லைங்க, கடங்கானா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது. இந்தாங்க, இனிமே வீடு உங்களுக்கு, விடுதலை எனக்கு. ராமு, ஏன் கண்ணீர் பெற்ற? இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழறதை விட நெஞ்சொழிய பாடுபட்டு வாழ்றது தான் நிரந்தரமான சுகம் இருக்கு. உன் தும்பிக்கையும் என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லை. விஷயம் தெரியுமா? யானைகளை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தானே ராஜு, அவனை வீதிக்கு கொண்டு வந்துருச்சு. அப்படியா? என்னாச்சு? அவனோட சரக்கு எல்லாம் ஏற்றிக்கிட்டு போன கப்பல் கவுந்து போச்சான். ஜம்னாதாஸ் இல்ல, அவன் கிட்ட போய் இவன் கடை வாங்கியிருக்கான். அவ்வளவுதான், ஜூஸ் உறிஞ்சா போல அவனோட சொத்தை பூரா உறிஞ்சிட்டான். ராஜு, எங்க போற? விஜயாவை பார்க்கலாம். ஏன் நடந்தது எல்லாம் சொல்லவா? அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிறேன், நீ போலாம். ஐயா, வாழ்றவங்க எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா வாழ்ந்து கட்டவங்க கிட்ட வாஞ்சியோட பேசுறதான் பண்பாடு. என்னுடைய தகுதிக்கு குறைஞ்சவங்க கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறதே அதிகம். அப்போ தகுதிங்கிறது பணம் தானா? நல்ல மனம் இல்லையா? மனம் கண்ணுக்கு தெரியாது, அதனால கணக்குல சேராது. உன்னை போல ஒண்ணுமில்லாத ஒரு பஞ்சிக்கு என் பெண்ணை கொடுத்து அவ துன்பப்படுறத பார்க்க நான் விரும்பல. தகுதியில நம்ம ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருந்தாலும் எண்ணத்துல ஒன்னாத்தான் என்ன? ஆமா, உங்க மக விஜயா கிட்ட என்ன மாந்ததுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நல்ல முடிவு, நீ போலாம். நான் போறேன், ஆனா சொல்லிட்டு போக வந்தேன்னு மட்டுமாவது விஜயா சொல்லுங்க. எங்கம்மா புறப்பட்ட? அவரை பார்க்கத்தான்ப்பா. அவரை பார்க்க முடியாது. ஏன்பா? ஊரை விட்டே ஓடிட்டான். இப்படித்தான் நானும் அலர்னேன். நமக்கு துரோகம் செஞ்சிட்டான்னு தெரிஞ்சிடும். துரோகமா? பணத்துக்காக காதல பலியிடுறதுக்கு வேற என்னமா பேரு? என்னப்பா சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்குது? என்ன இருக்குது? நம்மளோட பெரிய பணக்காரர் பெங்களூர் காட்டன் மில்ஸ் கதிர்வேல் பிள்ளை தன்னுடைய வாரிசான ஒரே மகளை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டான். அவனு கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாமா. சம்மதிச்சுட்டான். ஒரு காலம் இருக்காதுப்பா. அவருடைய இதயத்துல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாரு. அப்பா, அவருக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்க. நான் இதை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் கூட தாமா நம்பல. வீட்டுக்கு போய் பார்த்தேன், சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லத்தாமா ஓடி வந்தேன். அழாதம்மா, அழாத. ராஜு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. அந்த கொடுமை என்னால தாய்க்க முடியாதுமா. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாமா? நாளைக்கு நம்ம மெட்ராஸ் போயிடுவோமா? மெட்ராஸ் போயிடுவோம்.